அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும், கன்னிராசியில் சுக்கிரன், கேதுவும், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கஷ்டத்தில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசியினருக்கு, விருச்சிக ராசியினருக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே வலுப்பெற்றிருக்கிறாரு. கூட சூரியனும் இணைந்திருக்கிறாரு. லாபாதிபதி புதனும் இருக்கிறாரு. இந்த அமைப்பு ஓரளவு இந்த வாரம் முழுக்க நற்பலன்களை தரும் அமைப்பு என்று சொல்லலாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது. 11இல் உள்ள கேதுவும் உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளை அளிக்க இருக்கிறாரு. வணிகம், தொழிலில் லாபம் கூட இருக்குதுங்க. இதனால் முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரத்தில் 6இல் குரு இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால சில நன்மைகளை அளிப்பாருங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு சுக்கிரனுடைய பலத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள கிரக காலகட்டங்கள்ல இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன், லாபஸ்தானாதிபதி புதன் ஆகியோரும் சஞ்சரிப்பதால தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க. லாபம் கூடுதலாக கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. புகழ் மிக்கவர்களுடைய ஆதரவோடு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும்போது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே இந்த வார காலத்தில், இந்த வக்ர காலத்தில் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வந்து சேருங்க. நல்ல பலன்கள் பெற குரு பகவானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குருவின் பார்வை குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பதிவதால குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. இடம், வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். முன்னோர்கள் செய்த திருப்பணிகளை முறையாக செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் குவியக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயல்களுக்கு அவர்கள் முழு உதவியையும் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இந்த வார தொடக்கத்தில் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விரையாதிபதி நீச்சம் பெறுவதால விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்குங்க. இந்த செயலையும் தொடங்கிட்டால் அதற்குரிய பொருளாதாரம் வந்து சேருங்க. அதே நேரம் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் கூடிய விரைவில் வரப்போகிறாரு. சுக்கிரனுக்கு சொந்த வீடு துலாம் என்பதால் பலம் பெற்ற சுக்கிரனால் பல வழிகள்லையும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக விருச்சிக ராசினருக்கு இந்த வாரத்தில் சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு. கல்யாண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அதற்காக வரன் பார்த்த வரன் முடியுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்தாலும் அதற்கேற்ற விதம் சம்பள உயர்வையும் கொடுக்க இருக்காங்க. இதனால் ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் என எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கூடிய விரைவில் புதன் ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். லாபஸ்தானாதிபதி புதன் கூடிய விரைவில் தனஸ்தானத்திற்கு வர இருக்கிறார். இக்காலம்
விருச்சிகராசினருக்கு ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க. இதன் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இந்த வாரத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது கொஞ்சம் அதிகரிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுடைய கைப்பணத்தை வைத்தே முயற்சியை மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளில் வங்கிகளும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வல்லுநர்களின் ஒத்துழைப்பும் உண்டுங்க. அரசாங்க ஆதரவும் உண்டுங்க. அதனால் எடுத்த காரியங்கள் வெற்றியடைய இருக்கு. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு என்பதால மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாகவே விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்கு புதன் வக்ரம் பெற்று செல்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு புதன் வக்ரம் பெற்று செல்வது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக அரசியல் ஈடுபாடு அதிகரிக்குங்க. சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புது முயற்சி பலன் தருங்க. தடைபட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேருங்க. கடினம் வாங்கும் முயற்சி கல்யாண முயற்சிகள் கைகூடும். என்ன இருந்தாலும் புதன் லாபதிபதியாக விளங்குவதால ஒரு சில சமயங்கள்ல பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படலாங்க. இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு துணிச்சலோடு செயல்படுவதன் மூலம் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் சிறப்பாக இருக்குங்க. பெண்மணிகளுக்கு பண வரவு அதிகரிப்பதால தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டுங்க. தேவையற்ற அலைச்சல்களை இந்த வாரத்தில் விருச்சிகராசினியர்கள் குறைத்து கொள்ளுங்க. ராசியிலேயே 2 உஷ்ண கிரகங்கள் இருப்பதால சோர்வும் படபடப்பும் இருக்குங்க. ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சற்று அதிக சிரமப்படுவீங்க. எனவே முன்னெச்சரிக்கை தேவைங்க. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குறைவான உணவகங்களில் உணவு உண்பது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது, இது மாதிரியான விஷயங்களை விருச்சிகராசினியர்கள் இந்த வாரத்தில் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிகராசினியர்கள் சந்திராஷ்டம தினங்களில் சற்று எச்சரிக்கையோ இருங்க. தேவையில்லாத வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஆண் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது இந்த வாரத்தில் மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி இது யாராவது உங்களை தேவையில்லாத வீண் வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி சென்று விடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அம்மன் கோவிலுக்கு சென்று அகல் விளக்கு ஏற்றி வாருங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதேனும் உணவளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.